திமுகவை, அந்த ஆட்சியுடைய அவலங்களை, சமீபத்தில் நடந்த ஆணவ கொலை உட்பட நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறதுக்கு 1000 சப்ஜெக்ட்கள் இருக்குது. துப்புரவு பணியாளர்கள் விஷயம் நீங்கள் அங்கிள்னு சொல்ல தேவையில்ல. துப்புரவு பணியாளர் அங்கே துன்பத்தால் இது பண்ணி அந்த போலீஸ் இதெல்லாம் பண்ணும் பொழுது நீங்கள் கூலி படம் பார்த்துருந்தீங்க. நீங்களா இந்த மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ ரீச் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சில்லுண்டி பசங்க மாதிரி அங்கிள், இந்த பூமர் அங்கிள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அர்த்தம் அது ஆக்சுவலாக. அங்கிள் வாட் அங்கிள், அது வந்து முன்னாடி இருக்கிற ஒரு 10-15 லட்சக்கணக்கான இவர்களுடைய அந்த ரசிகர்கள் ரசிப்பாங்க. தமிழகம் முழுவதும் இல்லை இவரை பார்த்துட்டு இருக்கிற மற்ற யாரும் அதை ரசிக்க மாட்டாங்க. நேற்று ஒரு பத்திரிகையாளர் கே கே ராதாகிருஷ்ணன் கேட்குறாரு, நீங்கள் தலைவா படம் வந்த பொழுது கொடநாட்டில் போய் கெஞ்சிருந்தீங்களே, பொதுவாக ஜெயலலிதாவை வந்து அம்மான்னு சொல்லுவாங்க, ஆன்ட்டின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? சொல்ல தைரியம் இருந்ததா அன்றைக்கி? இன்றைக்கி அவர் அப்பான்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த அப்பான்னு சொல்கிறதுல நம்ம அப்பாவாக இருக்கிறீங்க, பிள்ளைங்கள பார்க்க மாட்டேங்கிறீங்க இப்படி கேட்கலாம். நீங்கள் அப்பான்னா நீ அங்கிள்னு சொல்லுவேன்னா அப்போ அம்மானா ஆன்ட்டின்னு சொல்ல தைரியம் இருந்ததா அவனுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. கிட்டத்தட்ட உண்மை தானே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஜாலிக்கு கைத்தட்டிட்டு போகிறது இருக்கும். அறிவார்ந்த விஷயமாக நீங்கள் இதெல்லாம் லாக் பண்ணாருங்க, இந்த விஷயத்த கேட்டாருங்க, இதை பாயிண்ட் அவுட் பண்ணாருங்க, இதுக்கு பதிலே கிடைக்காதுங்க, இவர் போட்டு நெருக்கிட்டாருங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி உளவுத்துறை மற்றவர்கள்லாம் இதெல்லாம் தொட்டுட்டாரு, பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனை இப்படி பண்ணணும் அப்படின்னு ரிப்போர்ட் போடுற அளவுக்கு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரவெடி நீங்கள் ஒரு பாம்பு அடித்ததுன்னா அதோடைய வீச்சு இது இருக்கும். அங்கே போய் ஒரு யுத்தத்தில் பூந்தொட்டியை கொண்டு போய் வச்சுட்டு வந்தீங்கன்னா அது வெளிச்சம் காமிங்க, அவ்வளோதான். யுத்தத்தில் பூந்தொட்டி வச்ச கதை தான் இவர் பேச்சுங்க.